என்ன மரியாதை இல்லாம போற? ஸ்வேதா இங்க நிக்கிறால, குட் மார்னிங் சொல்லாம போற. குட் மார்னிங் சொல்லு. நான் எதுக்கு ஸ்வேதாக்கு குட் மார்னிங் சொல்லணும்? நான் மிஸ்ஸுக்கு மட்டும்தான் குட் மார்னிங் சொல்லுவேன், வேற யாருக்கும் சொல்ல மாட்டேன். எனக்கு மரியாதை கொடுக்கலனா இப்படிதான் கீழே விழுந்து கிடப்ப, புரிஞ்சுக்கோ. ஏய் வாங்கடி போலாம், குண்டு பூசணிக்கா. உனக்கு ஒன்னும் ஆகலல்ல? பூமிகா, அந்த திமிரு பிடிச்ச ஸ்வேதாக்கு நீ குட் மார்னிங் சொல்லாம வந்தல்ல, அந்த கோவத்துல தான் உன் காலை வாரி விட்டு போனா. நீ பண்ணதுதான் கரெக்ட் பூமிகா. இனிமே நீ எங்க கேங்கு, நீ தான் எங்க கேங் லீடர். பூமிகா, நாங்க எப்பவுமே உன் கூடயே இருப்போம். அந்த ஸ்வேதாவை ஒரு வழி பண்ணிடலாம். நீ மிஸ்ஸுக்கு மட்டும்தான் குட் மார்னிங் சொல்லுவேன்னு சொன்னல, அப்ப ஸ்வேதா முகத்தை பாக்கணுமே, அழுகி போன தக்காளி மாதிரி ஆயிடுச்சு. 5 5 10 பூமிகா தான் கெத்து. 5 5 10 பூமிகா தான் கெத்து. 5 5 10 பூமிகா தான் கெத்து. மேனேஜர் சார், என்ன இவ்ளோ அரிசி மூட்டை நீங்க ஸ்டாக் இருக்கு? ஏன் இன்னும் கிளியர் பண்ணாம இருக்கீங்க? அது வந்து மேடம், குவாலிட்டி சரியில்லாத நெல்லை கொள்முதல் பண்ணதுனால விற்பனையாகாம இருக்கு மேடம். ரெகுலரா நம்ம கிட்ட அரிசி வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, அரிசி மண்டி, சூப்பர் மார்க்கெட், இப்போ அவங்களாம் எங்க வாங்கிட்டு இருக்காங்க? இல்ல சார், நிறைய சூப்பர் மார்க்கெட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. கைவிட்டு போயிடுச்சா? காரணம் என்ன? ஏன் ரேட் எதுவும் ஒத்து வரலையா? இல்ல நம்ம குவாலிட்டி சரியில்லாம போயிடுச்சா? ரேட் எல்லாம் எப்பவும் மத்த மில்லை விட நம்ம மில்லுல கம்மி தான் சார். ஆனா குவாலிட்டி தான் சரியில்லாம போய் ஆர்டர் படிப்படியா குறைஞ்சு போச்சு சார். இனிமேலும் இந்த நிலைமை தொடர்ந்தா ரொம்ப கஷ்டமாயிடும் சார். மேனேஜர் சார், இந்த நிலைமை தொடரக்கூடாது, அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த நெல் ஆர்டர்லாம் யார் எடுப்பாங்க? நெல்லு வாங்க சில நேரம் குமரன் சார் போவாரு, சில நேரம் ஐயா போவாங்க மேடம். குமரன் மாமா ஆர்டர் மட்டும் தான் எடுக்க போவாரா, இல்ல எங்கேயும் வந்து நிர்வாகத்தை எல்லாம் கவனிச்சுப்பாரா? மேடம் மேடம் குமரன் சாரு என்னதானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மேடம், குமரன் சார் தான் ஆர்டர் எடுக்க போவாரு. அப்புறம் பேங்க்ல போய் பணம் கட்டுறது, பணம் எடுத்து கொடுக்கறது, இந்த வேலையை மட்டும்தான் செய்வாரு. அதிகமா மில்லு பக்கம் வர்றதில்ல மேடம். சரி, நீங்க போய் வேலையை பாருங்க. சரிங்க சார். சரிங்க மேடம், வாயா. குமரன் மாமா தான் கண்டு காணாம இருந்திருக்காரு. பெரிய மாமா தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருந்திருக்காரு. நில்லியா? யோ, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, உன்னை யாரு முந்திரி கொட்ட மாதிரி முந்தி பேச சொன்னது? அதுக்கு இல்ல சார், நிர்வாகத்தை சரி பண்ணணும்னு வந்து 2 பேரும் கேக்குறாங்க. ஏதோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னா
அவங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு தான் சார். இன்னைக்கு நீ குமரனை பத்தி சொல்லி அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தா நாளைக்கு நம்ம தலைதான் ஏன் உருளும்? பெரிய வீட்டு விவகாரம் எல்லாம் நமக்கு எதுக்கு? வந்தமா, வேலை பார்த்தமா, சம்பளம் வாங்கணுமான்னு போயிட்டே இருக்கணும். சரி சார், நீங்க சொன்னா சரியா தான் சார் இருக்கும். சரி சரி போயா. ம். போ. சைலன்ட். எல்லாரும் இங்க கவனிங்க. ஏய் பூமிகா, 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 கூப்பிடுறது காதுல விழல? காதுல என்ன பஞ்சா வச்சிருக்க? இது வந்துட்டு மிஸ். என்ன பூமிகா, ஒரு தடவை கூப்பிட்டா வரமாட்டியா? உன்னை என்ன வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடணுமா? சாரி மிஸ். நான் கூப்பிட்டு நீ வரல, 5 தோப்பு கரணம் போடு. என்ன தோப்பு கரணம் போட்டுட்டியா? சரி சரி போதும். நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. சரிங்க மிஸ். இன்னைக்கு என்ன சாப்பிட்ட? இட்லி மிஸ். எத்தனை இட்லி? 10 இட்லி மிஸ். பால் எத்தனை லிட்டர் குடிப்ப? காலையில 10 லிட்டர் குடிப்பேன் மிஸ். நைட்ல 10 லிட்டர் குடிப்பேன் மிஸ். மொத்தம் 20 லிட்டர் குடிப்பேன் மிஸ். பூமிகா, உன்ன அந்த ஸ்வேதா அவ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கிண்டல் பண்றா. நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவளை கிண்டல் பண்ணலாமா? இவ சொல்றதுதான் கரெக்ட். பதிலுக்கு பதில் அடி கொடுக்கணும் பூமிகா. வா பூமிகா. டெய்லி இப்படி நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நல்லா குண்டு புஸ்தி மாதிரி ஆயிருக்கே குண்டு புஸ்திக்கா. இப்போ உன்னை யாராவது கிண்டல் பண்ணா நீ கவலையே படக்கூடாது, சரியா? கடவுள் உனக்கு அறிவு கொடுத்திருக்காருல்ல, அதை வச்சுதான் நம்ம வாழ்க்கையே வாழணும். மிஸ் வராங்க. குட் மார்னிங் மிஸ். மிஸ் வராங்க, மிஸ் வராங்க. சீக்கிரம் வா. என்ன பண்ண தப்புக்கு கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறியா? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. உன்னை மன்னிச்சிட்டேன், எந்திரி. கை கொடு. பூமிகா மிஸ் வராங்க. குட் மார்னிங். எல்லாரும் உட்காருங்க. இந்தா. உனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் நல்லா இருக்கா? நானே உனக்காக என் கையால செஞ்சேன். அம்மா சூப்பர் டேஸ்டா இருக்குமா? அப்படியா? இந்தா சாப்பிடு. பெத்தவ கூட இந்த புள்ளைய இந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்க மாட்டா. இந்த கிழவி பண்ற அலப்பறதான் தாங்க முடியல. ஸ்வேதா செல்லம், நூடுல்ஸ் சாப்பிடுறியா? ஆமா பாட்டி. கண்மணி, பூமிகாக்கும் கொஞ்சம் ஊட்டி விடு. அவளும் இப்பதானே ஸ்கூல்ல இருந்து வந்தா, அவளுக்கும் பசிக்கும்ல. அது ஒண்ணுதான் குறைச்சல். இவளுக்கு நான் எது கூட்டணும்?
அவ அம்மா வந்தா ஊட்ட போறா. ஊட்டி விட்டா வளர்ந்து பெரியவளாகி என் பொண்ணு கிட்ட மல்லுக்கு தான் நிப்பா. இது இந்த கிழட்டுக்கு எப்பதான் புரிய போதும். கண்மணி, நீ பெத்த பொண்ணுக்கு ஊட்டி விடாம ராசாத்தி பொண்ணுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க. இதை எப்படி உனக்கு புரிய வைக்க போறேன்னே தெரியல. என்ன கண்மணி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னடானா செத்தவன் கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி கம்முன்னு உட்காந்துருக்க. ஊட்டி விடு. ஊட்டி விடுற அத்தை. கொஞ்சம் அமைதியா இருந்தா அதுக்குள்ள செத்தவன் பெத்தவன்ட்டு. இந்தா. எனக்கு வேணாம் பெரியம்மா. வேண்டான்னு சொல்றா. ஒருவேளை இந்த குட்டி பிசாசுக்கு நம்ம மைண்ட் வாய்ஸ் கேட்டுருச்சோ? ஏன் செல்லம் வேண்டான்னு சொல்ற? இல்ல பாட்டி, எனக்கு பசிக்கல. அப்புறம் ஏண்டா செல்லம் உன் முகம் வாடி போயிருக்கு? அம்மா ஞாபகமா இருக்கு. காலையில இருந்து அம்மாவை பார்க்கல. ஏன்? அம்மா ஸ்கூலுக்கு வரலையா? அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. என்னது, ஸ்கூலுக்கு வரலையா? எங்க போனாங்க? பசங்க தான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நடம் பிடிப்பாங்க. இப்ப வாத்திங்களே ஸ்கூலுக்கு போலன்னா ஸ்கூல் விளங்குன மாதிரி தான். பூமிகா செல்லம், பூமிகா செல்லம், லஞ்ச் பாக்ஸ் மிச்சம் வைக்காம சாப்பிட்டியா? சாப்பிட்டேமா. குட் கேர்ள். அப்பா, நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க? ஏன் ஸ்கூலுக்கு வரல? அது இனியா, ராசாத்தி, ரெண்டு பேரும் ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல? என்கிட்ட கூட சொல்லாம நீங்க எங்க போனீங்க? அத்தை, உங்ககிட்ட சொல்லாம ஒரு விஷயம் பண்ணிருக்கோம். அதை கேட்டு நீங்க சங்கடப்படக்கூடாது. விஷயம் என்னன்னு சொல்லு. இன்னில இருந்து இனிய மாமா தான் மில்ல கவனிச்சுக்க போறாரு. என்னது, இனிய மில்ல பாத்துக்க போறானா? என்ன ராசாத்தி, என்ன இது? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற. காலையில நீங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு தானே வேலைக்கு போனீங்க. இப்ப சாயந்தரம் திரும்ப வந்து இனிய மில்ல பொறுப்பை ஏத்துக்க போறான்னு சொல்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன நடக்குது இந்த வீட்ல? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மரகதம், நான் தான் இனி எனக்கு மில்லு பொறுப்பை கொடுத்தேன். எனக்கும் வயசாகுது இல்ல, அதான் இப்பவே பொறுப்பை படைச்சா நல்லா இருக்கும். அதனால தான் பாத்துக்க சொன்னேன். எல்லாம் இந்த பெருசு பண்ற வேலை. முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். என்னங்க, என்ன சொல்றீங்க? ஏதோ மிட்டாய் கடையை பாத்துக்க சொன்ன மாதிரி சர்வ சாதாரணமா சொல்றீங்க. என்கிட்ட கேட்காம நீங்களே எப்படி முடிவு பண்ணலாம்? என்ன இனியா, நீயும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம திருட்டுத்தனமா போய் மில்லுல பொறுப்பு ஏத்துக்கிட்டு வந்திருக்க. அப்படிலாம் இல்ல பெரியமா. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்ல. சரி, மில்லு பொறுப்பை ஏத்துக்கிட்டு உங்ககிட்ட சொல்லலான்னு தான் போகும்போது சொல்லல. என்ன மன்னிச்சிருங்க பெரியமா. ஓ, அப்படியா? இந்த வீட்ல எனக்கு அவ்வளவுதான் மரியாதையா? உங்க பெரியப்பா மாதிரி எனக்கும் வயசாயிடுச்சு நினைச்சிட்டியா? இந்த மில்ல நான் ஒரு ஆளா பாத்துக்குவேன், தெரியுமா? மரகதம், முன்ன இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற.
உலகம் சுத்திக்கிட்டு இருக்கு, காலம் மாறிக்கிட்டு இருக்கு. முன்ன மாதிரி உடம்புலயும் சரி மனசுலயும் சரி தெம்பு இல்ல. அதான் அவங்கள மில்ல பாத்துக்க சொன்னேன். எல்லாமே நல்லதுக்கு தான். உன்னை மரியாதை இல்லாம நடத்தணும்னு யாருக்குமே எண்ணம் இல்ல. நான் கேக்குறது உங்களுக்கு புரியல. மில்லு பொறுப்பை இனிய ஏத்துக்கிட்டா சரி. அவன் நம்ம புள்ளதான். ஆனா யார்கிட்டயும் சொல்லாம, என்கிட்ட கூட சொல்லாம நீங்க இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எல்லார்கிட்டயும் கலந்து பேசி முடிவெடுத்திருக்கலாம்ல. மரகதம், உனக்கு சொன்னா புரியாது. நேரம் வரும்போது உனக்கே தெரிய வரும். அது வரைக்கும் நீ சங்கடப்படாம இருக்கணும். சரி இனியா, நீ பாத்துட்டு இருந்த வாத்தியார் வேலை என்னாச்சு? வேலையை ரிசைன் பண்ணிட்ட பெரியமா. என்னது, ரிசைன் பண்ணிட்டியா? உனக்காக அந்த கரஸ்பாண்டன்ட் கிட்ட சிபாரிசு பண்ணி வேலைக்கு சேர்த்து விட்டா சர்வ சாதாரணமா வந்து வேலையை விட்டுட்டேன்னு சொல்ற? நீ எதுக்கு வேலையை விடணும்? குமர என்ன ஆனா? அவங்கிட்ட மில்ல பாத்துக்க சொல்லலாம்ல. மரகதம், இனியனும் குமரனும் சேர்ந்துதான் மில்ல கவனிச்சுக்க போறாங்க. அதான் அப்ப இருந்தே குமர மில்லு வேலை பாக்குறது, ஆர்டர் எடுக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கான். இனியா, என்ன இருந்தாலும் யார்கிட்டயும் சொல்லாம நீ வேலையை விட்டது, மில்லு பொறுப்பு எடுத்துக்கிட்டது எல்லாமே தப்புதான். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. அதான் இப்போ வந்து சொல்றேனப்பா. இது வரைக்கும் நான் ஏதாவது தப்பா பண்ணிருக்கேனா? அதனாலதான் நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு பொறுப்பெடுத்துக்கிட்டு வந்து இப்ப சொல்றேன். டேய், எதுவா இருந்தாலும் தப்புதான். என்னங்க, அவன் தான் சொல்றான்ல, விடுங்க. இப்பவே எல்லாத்தையும் கேட்டா அவன் மனசு சங்கடப்படும். அத்தை, நான் நிஜமா தான் சொல்றேன். நாங்க எடுத்த முடிவால உங்க மரியாதைக்கு எந்த பாதகமும் வராது. நாங்க ஒரு வேலைக்காரங்கள தான் பொறுப்பெடுத்திருக்கோம். எல்லாம் நம்ம மில்லும் வீடும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான், வேற எதுக்காகவும் இல்ல அத்தை. தயவு செஞ்சு நாங்க சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இன்னில இருந்து இனிய மாமா தான் மில்ல கவனிச்சுக்க போறாரு. என்ன நீ ஏதோ பலமான யோசனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல, என்ன யோசனைன்னு சொன்னீங்கன்னா ஏதாவது ஐடியா சொல்லலான்னு பார்த்தேன். நீ எனக்கு ஐடியா சொல்ல போறியா? காட்டு மயிலுக்கு கண் இல்லாத கருங்குரங்கு வழி காட்ட போகுதா? நல்ல வேடிக்கையா இருக்கு. அண்ணே, என்ன சாதாரணமா எடை போடாதீங்க. நான் ஜான் புள்ளையா இருந்தாலும் ஆண் புள்ள. இங்க பாருங்க, சிறு துருப்பா இருந்தாலும் பல்குத்த உதவும். சீதைக்கு அனுமார் மாதிரி நான் உங்களுக்கு உதவி செய்யலான்னு பார்த்தேன். ஆனா நீங்க என்னடான்னா காட்டு மயிலு கருங்குரங்குன்னு ரைமிங்ல பேசிட்டு இருக்கிறீங்க. சந்தானம், போதும். நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். நீ கொஞ்சம் பேசாம இரு. அண்ணே, நான் உண்மையிலேயே தான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என்னன்னு சொல்லுங்க. இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் உனக்கு தெரியும் தானே? அப்படி இருக்கும்போது மில்லு பொறுப்பை தூக்கி இனியன் கிட்ட கொடுத்திருக்காரு. என்ன கேட்காம இந்த முடிவு எடுத்தது தப்பு. போனா போகுதுன்னு பார்த்தா அந்த ராசாத்தி என் பொறுமைய சோதிக்கிறா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே யோசனையா இருக்கேன். அண்ணே, கரும்பு தின்ன கூலி கொடுக்குறாங்க, நீங்க தான் வேணான்னு அடம் பிடிக்கிறீங்க. உனக்கு கூலிக்காரன் புத்தி தானே வரும். அதான் இப்படி பேசுற. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ற? என்னங்க அண்ணே, பழம் நழுவி பால்ல விழ போகுது,
நீங்க என்னடான்னா வேணான்னு சொல்றீங்க. இங்க பாரு சந்தானம், டென்ஷன் மேல டென்ஷன் ஆக்காத. பழமொழி சொல்றதை விட்டுட்டு சொல்ல வந்ததை நேரடியா சொல்லு. சொல்ற நீ சொல்ற. இனிமே மில்ல பார்க்க போயிருவாரு. ராசாத்தி ஸ்கூலுக்கு பாடம் நடத்த போயிருவா. இனிமே அவங்க 2 பேருக்குமே உங்க பேத்தி பூமிகாவை பாத்துக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. இனிமே உங்க பேத்தி அப்பா அம்மா கூட ஒரே வீட்டுல இருந்தாலும் பிரிஞ்சிருக்கிற மாதிரி தான் அர்த்தம். பூமிகா ராசாத்தி விட்டு பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பொன்னான வாய்ப்பு. அதனால இந்த நேரத்துல நீங்க உங்க பேத்தி கூட நெருங்கி பழகி உங்க வசமாக்கி இருங்க. நீங்க அப்படி பழக ஆரம்பிச்சா பூமிகாவுக்கு நீங்க தான் எல்லாமேன்னு மாறும். சரியான நேரம் பார்த்து இனிய ராசாத்தி கிட்ட இருந்து பூமிகாவை சுலபமா பிரிச்சிடலாம்.